next equation of the plane find out பண்றது பார்க்கணும். equation of the plane find out பண்றது last videosல பார்த்தோம். 1 point இதுதான் plane அப்படினா இந்த planeக்கு perpendicular vectorம் ஓகேவா ஆரிஜின்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படினு கொடுத்துட்டானா அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டானா வெக்டர் ஈக்குவேஷன் பாத்துறோம். என்ன ஈக்குவேஷன் r vector dot n cap equal to p. ஓகேவா next ஒரு plane passes through the point கொடுத்துட்டு எந்த பாயிண்ட்ல இருந்து பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டு அது perpendicular vector கொடுத்துட்டானா vector equation r vector dot a vector equal to r vector dot n vector equal to a vector dot n vector பார்த்தோம். ஓகேவா அதெல்லாம் 3 மார்க் क्वेश्चंस. இப்போ இந்த எக்சர்சைஸ்ல பார்க்கிறது எல்லாமே 5 மார்க் क्वेश्चन. வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி. இதுல இருந்து ஒரு 5 மார்க் பப்ளிக் வரும். ஓகேவா equation of the plane passing through a given point, one point, and parallel to two given non-parallel vector கொடுத்துட்டானா இதா ஒரு பாயிண்ட்டும் two டைரக்ஷனும் கொடுத்துட்டானா இந்த plane எப்படி டிரா பண்ண முடியும்? இதுல இருந்து இப்படி போடலாம், இப்படி போட்டு டிரா பண்ணலாம். ஒரு plane டிரா பண்ணலாம். ஒரு plane டிரா பண்றதுக்கு 1 பாயிண்ட் 2 டைரக்ஷன் தெரிஞ்சிருக்கலாம். இல்லனா equation of the plane passes through two given points and parallel to a vector. இதுதான் 2 பாயிண்ட்ஸும் 1 டைரக்ஷன் கொடுத்துட்டா போதும் அந்த plane-ஐ டிரா பண்ண முடியும். ஓகேவா அந்த 2 பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷனை ஜாயின் பண்ணினா plane டிரா பண்ண முடியும். equation of the plane passing through 3 non collinear point, மூணு பாயிண்ட்டும் ஒரே இதுல இல்லாம ஒரு ஸ்ட்ரைட் லைன் இல்லாம வெவ்வேறு பக்கம் இருந்தனா அந்த மூணு பாயிண்ட ஜாயின் பண்ணினா பிளேனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்ப அந்த பிளேனோட வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன், நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படினு பார்க்கணும். 1 பாயிண்ட் 2 டைரக்ஷன் நல்லா தெரிஞ்சுங்க. 1 பாயிண்ட் 2 டைரக்ஷன் 2 parallel vector கொடுத்துட்டானா வெக்டர் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே நல்லா பாத்துங்க. parametric vector equation r vector equal to ஒரே ஒரு பாயிண்ட் வந்ததுனா a vector b vector c vector நேம் கொடுத்துக்கோ. டைரக்ஷன் parallel to the direction இருந்ததுனா u vector v vector நேம் கொடுத்துக்கோ. 1 பாயிண்ட் அப்ப a vector, 2 டைரக்ஷன் அப்ப s into u vector plus t into v vector. 1 point 2 direction vector equation formula. A vector plus s into u vector plus t into v vector. Next 2.1 direction இருந்ததுனா vector equation r vector equal to r 2 points அப்ப பாயிண்ட் a b c நேம் கொடுத்துங்க. 1 minus s into a vector plus அதே s into v vector plus direction t into v vector நேம் கொடுத்துக்கோ. இல்லனா u vector கூட நேம் கொடுத்துக்கலாம். தப்பு. equation of the plane passing through the 3 non collinear point அப்படினா r vector equal to 1 minus s minus t into a vector plus இதே இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க s into v vector plus t into c vector. 1 minus s minus t into a vector plus s into v vector plus t into v vector. இதே ஃபார்முலாவை ரீரைட் பண்ணி எழுதலாம். எப்படின்னா இந்த a வெக்டர் உள்ள மல்டிபிள் பண்ணா minus a vector minus s into a vector வருமா? s காமனா எடுத்துட்டோம்னா r vector equal to a vector plus s into b vector minus a vector plus t into v vector கூட ஃபார்முலாவை எழுதலாம். தப்பு இல்ல. சரி இந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்ணலாம். a vector plus s into b vector minus c vector plus t into c vector minus a vector கூட எழுதலாம். ஓகேவா
very very important. 1.2 direction na r vector equal to a vector plus s into u vector plus t into v vector. a ங்கிறது pointer, u vector v vector ங்கிறது direction எடுத்துக்கணும். 2.1 direction of 1 minus s into a vector, அதே ஸ்கேலர் s into b vector plus t into v vector. a ங்கிறது point, b ங்கிறது direction. 3 non-collinear point of r vector equal to 1 minus s minus t into a vector plus t into b vector plus s into b vector plus t into c. அதை ரீரைட் பண்ண அப்படி எழுதலாம், தப்பு இல்லை. ஓகேவா? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஒரே ஒரு பாயிண்டா x minus x1 y minus y1 z minus z1 x1 y1 z1 ங்கிறது பாயிண்ட். u vector the direction l1 m1 n1 l2 m2 n2 equal to 0. ஓகேவா? L1 M1 என்னங்கிறது first direction எடுத்துக்கங்க, L2 M2 N2ங்கிறது second direction எடுத்துக்கங்க. இங்க 2.1 direction அப்ப கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் x minus x1 y minus y1 z minus z1 2 point அப்ப x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 x2 minus x1 y2 minus ரெண்டு பாயிண்ட மைனஸ் பண்ணா ஒரு டைரக்ஷன் கிடைச்சிரும், அவ்வளவுதான். அடுத்து ஒரே ஒரு டைரக்ஷன் L M N equal to 0. 3 points na Cartesian equation x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. Next x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 equal to 0. Okay, very very important. இதான் கேப்பா நான் parametric form ஏதாவது ஒரு சம் நான் parametric form of vector equation னா இந்த ஸ்கேலர் இல்லாம எழுத முடியுமா அப்படினா என்ன எப்படி எழுதலாம்னா இந்த a vector r vector எழுதுங்க r vector minus a vector dot product u vector cross v vector equal to 0 னு சொல்லலாம். இல்லைனா ஃபார்முலா மாத்திரலாம் அப்படினா ஒரு டாட் ஒரு கிராஸ் இருந்தாவே பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் r வெக்டர் minus a வெக்டர் u வெக்டர் v வெக்டர் equal to 0. அந்த st இல்லாம ஸ்கேலார் இல்லாம ஃபார்ம் பண்ணலாம். இதே 2.1 டைரக்ஷனுக்கு நான் பாராமெட்ரிக் ஃபார்ம்னா இந்த a இங்க கொண்டு வந்துருங்க r வெக்டர் minus a வெக்டர் equal to r vector minus a vector equal to b vector minus a vector cross என்ன சொல்றோம் டாட் சாரி டாட் v vector equal to 0. ஓகேவா? இத நம்ம பார்த்து எழுதலாம். 1 அதாவது பாத்தீங்கன்னா ஒரு டாட் ஒரு கிராஸ் இருந்தாவே பாக்ஸ் ப்ராடக்ட் r vector minus a vector b vector minus a vector b vector equal to 0 ன்னு. ஓகேவா? அதே மாதிரி இதல பாத்தீங்க நான் பாராமீட்டர் r vector இங்க கொண்டு வந்துருங்க r vector minus a vector dot b vector minus c vector cross c vector minus a vector equal to 0. அப்ப டாட்டும் கிராஸ் இருந்தாவே பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் r vector minus a vector b vector minus c vector c vector minus a vector equal to 0. very very important. ஃபார்முலா தெரிஞ்சதுனா இந்த எக்சர்சைஸ் ஒண்ணுமே இல்ல, நீங்களே சம் போடலாம். very very easy exercise. ஒரு பிளேனோட ஈக்குவேஷனுக்கு 1.2 டைரக்ஷன் கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா 2.2 1 டைரக்ஷன் 1.2 டைரக்ஷன் கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா 2.2 1 டைரக்ஷன் கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா 3 நான் கோலினியர் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணனும். அப்ப வெக்டர் ஈக்குவேஷன் 1 பாயிண்ட் a வெக்டர் plus s into u plus t into v வெக்டர் 2.1 direction of r vector equal to 1 minus s into a vector plus s into b vector plus t into v vector equal to 0 or
r vector equal to a vector plus s into b vector minus a vector plus t into v vector equal to 0 passes through 3 points. R vector equal to a vector plus s into b vector minus a vector plus t into c vector minus a vector. இந்த எந்த ஃபார்முலா ஈஸியோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல r vector equal to 1 minus s minus t into a vector plus s into b vector plus t into c vector. Cartesian equation 1 point x minus x1 y minus y1 z minus z1 L1 m1 n1 L2 m2 n2 equal to 0. 2.1 direction x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 L m n equal to 0. 3 points are the x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 equal to 0. very important. இதே மாதிரி பாக்ஸ் அப்படியே நோட்டை திருப்பிக்கங்க. திருப்பி ஒரு பாக்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு இதை நீங்க பார்க்காம எழுதி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா ஈஸியா போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. exercise 6.7 ல 7 sums இருக்கு. இந்த 7 sumsம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதுல ஃபர்ஸ்ட் சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. சொல்ற அனலைஸ் பண்ணீங்க. Find the non-parametric form of vector equation and Cartesian equation of the plane passes through 1 point 2, 3, 6 and parallel to the straight line. To straight line க்கு parallel இருக்கு அப்படி கொடுத்துட்டோம். புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட் கொடுத்துட்டா 1 பாயிண்ட் a vector equal to 2i cap plus 3j cap plus 6k cap. ஓகேவா? நெக்ஸ்ட் parallel to vector ரெண்டு parallel vector கொடுத்திருக்கான். லைனுக்கு அந்த லைனுக்கு parallel இருக்குட்டா அப்ப லைனுக்கு டினாமினேட்டர்ல இருக்கிறது டைரக்ஷன். அந்த 2, 3, 1ங்கறத டைரக்ஷன். and இன்னொரு லைன் கொடுத்துட்டான். அதோட டைரக்ஷன் கீழ இருக்குது பாருங்க. மேல வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் லைன்ல x x1 y +1 z -3 அப்படி இருக்கணும். சப்போஸ் அந்த இடத்துல -y ஓ -z ஓ இருந்தா அது ரீரைட் பண்ணிட்டு சம் போடணும். அந்த மாதிரி சம் வரப்ப பார்த்துக்கலாம். அப்ப டைரக்ஷன் கீழ மேல இருக்குது பாயிண்ட் லைன்ல அதாவது ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருக்கானா x x1/2 y +1/3 z -3/1 parallel to the line அப்படினு கொடுத்திருக்கான். parallel to the line னா இந்த டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கணும். 2 3 1 மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? இதே வந்து சம்ல containing the line அப்படி கொடுத்திருப்பான். containing the line னா மேல இருக்கிற பாயிண்ட்டும் எடுத்துக்கணும், கீழ இருக்கிற டைரக்ஷனும் எடுத்துக்கணும். ஓகேவா? அது சம் வரப்ப பார்த்துக்கலாம். அப்ப parallelனா சப்போஸ் இந்த இடத்துல ஒரு மைனஸ் கீழ இருந்ததுன்னா அந்த மைனஸை காமன் அவுட் பண்ணிட்டு மைனஸை கீழ வந்ததுல ஏன்னா ஜெனரல் ஃபார்மேட் x x1/l y y1/m z z1/n. அப்ப அந்த l m nங்கிறது டைரக்ஷன், x1 y1 z2ங்கிறது பாயிண்ட். அப்ப இங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு சம். அப்ப parallel to the line னா டைரக்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து டைரக்ஷன் u வெக்டர் எடுத்துக்கங்க. அப்ப 2i cap plus 3j cap plus k cap. செகண்ட் லைன்ல இருந்து டைரக்ஷன் v வெக்டர் equal to 2i cap minus 5j cap minus 3k cap. ஓகேவா? அப்ப 1.2 டைரக்ஷன் கொடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட் மாடல். அப்ப அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. அங்க நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் தான் கேட்டிருக்கான். இருந்தாலும் பரவாயில்ல, வெக்டர் ஈக்குவேஷனும் கண்டுபிடிக்கலாம், தப்பு இல்லை. அப்ப ஃபர்ஸ்ட் வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலானா 1.2 டைரக்ஷன்னா r vector equal to a vector plus s into u vector plus t into v vector. அப்ப r vector equal to a vector 2i cap plus 3j cap plus 6k cap plus s into u vector 2i cap plus 3j cap plus k cap plus t into v vector 2i cap minus 5j cap minus 3k cap. இவ்வளவுதான். இதை அப்ளை பண்ணா போதும் மார்க். ஓகேவா? அடுத்தது நான் பாராமெட்ரிக்
vector equation. Non parametric vector equation na idu parametric vector equation, idu non parametric formula ஞாபகம் இருக்கா? என்ன formula? r vector minus a vector dot u vector cross v vector equal to 0. அப்ப இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண u வெக்டர் கிராஸ் v வெக்டர் வேணும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கொண்டு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா? u வெக்டர் கிராஸ் v வெக்டர். ஓகேவா? நல்லா பாத்துங்க. அப்ப u வெக்டர் கிராஸ் v வெக்டர் வேணும்னா ஃபர்ஸ்ட் u வெக்டர் கிராஸ் v வெக்டர் ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் போடுங்க. i cap j cap k cap. u வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 2 3 1, v வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் 2 -5 -3. அப்ப i வெக்டர் into -9 +5 -4 j வெக்டர் into -6 -2. அப்ப என்ன வந்துரும்? -8 plus k vector into -10 -6 -16. அப்ப u vector cross v vector equal to -4 i cap plus 8 j cap minus 16 k cap. u vector cross v vector find out பண்றோம். அப்ப ஃபார்முலா என்ன? r vector minus a vector dot u vector cross v vector equal to 0. ஓகேவா? சரி, ஓகே. அப்ப r vector minus a vector என்ன? 2i cap plus 3j cap plus 6k cap dot u vector cross v vector. u vector cross v vector இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். -4i cap plus 8j cap minus 16k cap minus 16k cap equal to 0. ஓகேவா? சரி, ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த டாட் எடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா r vector minus a vector dot something b vector கூட வச்சுக்கோங்க. அப்ப இந்த டாட்டை உள்ள மல்டிபிள் பண்ணா r vector minus b vector dot a vector b vector equal to 0. அப்ப அதே மாதிரி அந்த டாட்டை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கங்க. அப்ப என்ன வந்துரும் சொல்லுங்க? r vector dot minus 4i cap plus 8j cap minus 16k cap. r vector dot a vector minus into minus 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 இந்த ரெண்டு வெக்டரோட டாட் ப்ராடக்ட் இது 2i cap plus 3j cap plus 6k cap dot minus 4i cap plus 8j cap minus 16k cap equal to 0. ஓகேவா? அப்ப r vector dot minus 4i cap plus 8j cap minus 16k cap minus என்ன வந்து சொல்ற டாட் ப்ராடக்ட் 2 into -4 -8 3 into 8 24 16 into 6 அப்ப 60 36 minus 96 வந்துருமா? minus 96 equal to 0. r vector dot minus 4i cap plus 8j cap minus 16k cap. அப்ப ஆட் பண்ணுங்க. அப்ப 1 96 8 ஆட் பண்ணுங்க. minus 104 ல இருந்து 84 மைனஸ் பண்ணீங்கன்னா minus 84 வந்துரும். minus into minus என்ன வந்துரும்? plus 84 வந்துரும். அப்ப plus 80 வந்துருமா? அப்ப plus 80 equal to 0. ஓகேவா? இந்த 80 அந்த சைடு கொண்டு போறதுனால கொண்டு போய்க்கலாம். அப்ப r vector அப்ப என்ன பண்ணலாம்னா இது பாத்தீங்கன்னா எல்லாமே 4 ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கா? அப்ப 4 ஆல டிவைட் பண்ணாலும் நீங்க டிவைட் பண்ணா கான்ஸ்டன்ட் இருக்குதா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க இப்படியே விட்டுட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? சரி. அப்ப இது நான் பாராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன். ஓகேவா? கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணா ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் x minus x1 y minus y1 z minus z1 L1 M1 N1 L2 M2 N2 equal to 0. ஓகேவா? சரி. அப்ப இது என்ன பண்ணலாம்னா
x1 y1 z1 here x1 y1 z1 ங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன 2 3 6 L1, N1, N1 என்ன 2, 3, 1 first direction. அடுத்து L2, M2, N2 equal to second direction என்ன 2, -5, -3 இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ப determinant of x minus 2, y minus 3, z minus 6. அடுத்து 2, 3, 1, 2, -5, -3 equal to 0. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x minus 2 into இந்த ரோ இந்த காலம் போயிருமா -9 plus 4 அப்ப -4 வந்துருமா -4 minus of y minus 3 into -6 அப்ப -8 வந்துரும் plus z minus 6 into -10 -6 -16 வந்துரும் -16 equal to 0 -4 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க minus 4x plus 8 minus into minus plus 8 ஆயிருமா 8 உள்ள மல்டிபிள் பண்ணா 8y minus 24 minus 16z plus 96 equal to 0 ஓகேவா சரி அப்ப minus 4x அடுத்து y எழுதிக்கங்க அடுத்து z minus 16z கான்ஸ்டன்ட் பாத்தீங்கன்னா 96 8 104 minus plus 84 வந்துருமா 96 8 104 minus 24 plus 80 equal to 0 ஓகேவா அப்ப இது எல்லாமே பாருங்க 4 ஆல டிவைட் ஆகுதா அப்ப 4 ஆல டிவைட் ஆகுது at same time minus 4 ஆல டிவைட் பண்ணிருங்க divide by minus 4 அப்ப என்ன வந்துரும் x minus 2y plus 4z minus 20 equal to 0. This is required Cartesian equation. X minus 2y plus 4z minus 20 equal to 0 required Cartesian equation. இந்த sum நம்ம கரெக்ட்டா அப்படினு கூட வெரிஃபை பண்ணலாம். எப்படி சார் வெரிஃபை பண்ணலாம்னா இந்த பாயிண்ட கொண்டு வந்து இந்த பிளேன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு equal to 0 ன்னு வந்தா கரெக்ட். இப்போ x equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 2 y into இங்க இருக்கு பாருங்க இந்த பாயிண்ட் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 minus 6 plus 24 plus 28 minus 6 20 minus 20 equal to 0 கரெக்ட்டா வந்திருக்கு அப்ப நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சம் கரெக்ட் எங்கேயுமே மிஸ்டேக் இல்ல நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் இந்த ஒரு சம்ல தான் கேட்டிருப்பான் வேற எந்த சம்லயும் கேட்டிருக்க மாட்டான் வெக்டர் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் மட்டும் தான் கேட்டிருப்பான் இந்த ஒரு சம்ல கேட்டனால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இதுதான் ஈஸியான 5 மார்க் क्वेश्चन எந்த மிஸ்டேக்கும் வராது ஓகேவா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்க 1 பாயிண்ட் 2 டைரக்ஷன் கொடுத்திருக்கா ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியா கொடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸர்சைஸ்ல செகண்ட் சம் The parametric form of vector and Cartesian equation பாத்தீங்களா parametric form of vector and Cartesian equation கேட்டிருக்கான் of the plane passing through the point 2 point the passes அப்ப அந்த பாயிண்ட் a b denote பண்ணீங்க அப்ப a vector equal to கொடுத்துட்டான் 2 i cap plus 2 j cap plus k cap b vector equal to 9 i cap plus 3 j cap plus 6 k cap okay next and perpendicular to the plane இன்னொரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குடா required plane வந்து இதுனா இந்த plane இன்னொரு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்குனா இதோட பெர்பெண்டிகுலர்னா இதோட நார்மல் என்ன இதுதானே ஓகேவா அப்ப இந்த நார்மலுக்கு இந்த plane வந்து என்னவா இருக்குன்னா parallel-ஆ இருக்கும் அப்ப perpendicular to the plane கொடுத்துட்டானா அதுல இருந்து டைரக்ஷன் எடுத்துக்கணும் அப்படினா அந்த பிளேனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க 2x plus 6y plus 6z equal to 9 கொடுத்திருக்கானா அப்ப இதுல இருந்து parallel டைரக்ஷன் எடுத்துக்கணும்னா இந்த x y z ijk போடுங்க 2i cap plus 6j cap plus 6k cap போடுங்க 9 விட்டுறணும் புரியுதா ஏன்னா நம்ம லாஸ்டா பார்த்த ஃபார்ம் என்ன r vector dot n vector equal to n cap equal to p n vector equal to q இந்த ஃபார்முலா பார்த்திருக்கோம்
நல்லா தெரிஞ்சுங்க. perpendicular to the plane னா parallel மாத்தும்னா அப்ப அது v vector நேம் எடுத்துங்க. x y z தூக்கிட்டு I cap j cap k cap போட்டுங்க கான்ஸ்டன்ட் விட்டுருங்க. சிம்பிளா ஞாபகம் அப்ப 2i cap plus 6 j cap plus 6 k cap 2i cap plus 6 j cap plus 6 k cap ஓகேவா? சரி இப்போ நீங்க ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். வெக்டர் ஈக்குவேஷன் வெக்டர் 1 2.1 டைரக்ஷன் செகண்ட் மாடல். அப்ப ஃபார்முலா என்ன? r vector equal to 1 minus s into a vector plus அதே ஸ்கேலார் s into b vector plus t into v vector. அப்ப r vector equal to 1 minus s into 2i cap plus 2j cap plus k cap plus s into b vector. b vector என்ன? 9i cap plus 3j cap plus 6k cap plus t into v vector என்ன? 2i cap plus 6j cap plus 6k cap. ஓகேவா? அடுத்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் determinant of x minus x1 y minus y1 z minus z1 2 point அப்ப x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 l m n equal to 0. அப்ப here x1 y1 z1 ன்றது point 2 2 1 x2 y2 z2 ங்கிறது செகண்ட் பாயிண்ட் 9 3 6 l m n ங்கிறது டைரக்ஷன். என்ன டைரக்ஷன்? 2 6 6 நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோமா? டிட்டர்மினன்ட் ஆஃப் x minus x1 2 y minus 2 z minus 1 x2 minus x1 9 minus 2 7 ஓகேவா? 3 minus 2 1 6 minus 1 5 l m n 2 6 6 2 6 6 equal to 0. இது x1 பண்ணுங்க பாப்போம். என்ன வந்துரும்? x minus 2 into இந்த ரோ அந்த காலம் பெருமா 6 minus 30 minus 24 minus y minus 2 into 7 32 sorry 42 minus 10 அப்ப 32 plus z minus 1 into இந்த ரோ இந்த காலம் பெருமா 42 minus 2 40 equal to 0. ஓகேவா? 42 minus 40 equal to 0. அப்ப இந்த 24 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. minus 24x minus into minus 48 32 with minus உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 32y plus 64 plus 40z minus 40 equal to 0. அப்ப minus 24x minus 32y plus 40z கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுங்க. 48 minus 48 8 ஓட 64 ஆட் பண்ணுங்க. அப்ப 72 வந்துருமா? 72 equal to 0. ஃபர்ஸ்ட் மைனஸ் ஆல மல்டிபிள் பண்ணிருங்க. மல்டிபிள் பண்ணா 24x plus 32y minus 40z minus 72 equal to 0. எல்லாமே ஏதாவது 4 ஆல் டிவைட் ஆகுமா? அப்ப எல்லாமே 4 ஆல் டிவைட் ஆச்சுன்னா டிவைட் பை எல்லாமே 8 ஆல டிவைட் ஆகும். டிவைட் பை 8 ஆல டிவைட் பண்ணிருங்க. 3x plus 4y minus 5z minus என்ன வந்துரும்? 9 வந்துருமா? minus 9 equal to 0. Required Cartesian equation. சரி சார் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சம் கரெக்டா? வெரிஃபிகேஷன் தேவையில்லை. வெரிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் போட தேவையில்லை. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக போகிறோம். இந்த பாயிண்ட் 2 to 1 இருக்கு பத்தி அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. xy க்கு பதிலா அப்ப 3 into 2 plus 4 into 2 minus 5 into 1 minus 9 equal to 0. அப்ப 6 plus 8 minus 5 minus 9 equal to 0 ஆட் பண்ணுங்க. இங்க 6 8 ஆட் பண்ணீங்க 14 14 minus 14 அப்ப என்ன வந்துரும்? 0 equal to 0. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சம் கரெக்ட். எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஒரு பிளஸ் மைனஸ் தெரியாம தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சப்போஸ் தெரியாம இங்க -32 க்கு பதிலா +32 போட்டீங்க. அப்ப இங்க +32 இங்க வந்து பிளஸ் ஆயிரும். இங்க வந்து மைனஸ் வரும். அப்ப இங்க மைனஸ். அப்ப இங்க மைனஸ் பண்றப்ப 0 = 0 வராது. அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். நல்லா பாத்துக்கோங்க.
இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஈஸியா இருக்கும்.